இவங்க வந்து யாருக்கும் இனியாவுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் வராதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வரல அப்படிங்கிறதுங்கிறது வந்து இது அவங்களுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு தான் லாஸோ ஒழிய இது நமக்கெல்லாம் எந்த நஷ்டம் கிடையாது தானே. இவ்வளோ பேர் இங்கே வந்து சிறப்பான இதில் வந்து இப்போ அவங்க வர்றதுனால மட்டும் இப்போ ராகுல் அவர் சொல்லும்போது சொன்னார், அவங்க வந்தாலும் அதுக்கு எதிர்பார்த்தும் சில பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் சூரராசித்திரங்களில் நான் ஒரு டயலாக் எழுதியிருந்தேன், கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தா மட்டும் வந்துடவா போகிறா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்காக மனசுக்குள்ளே இருக்கணும் ஒழிய இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம நடிச்சிருக்கிறோம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இருக்கணும் ஒழிய அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டு வரலையா என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல, அதனால் சார்ஜ் பண்ண முடியல. காலே எடுக்கலைன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன கடன் சுமையோ. அப்படியா? ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா இந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு டாபிக் ஆனதுனால இனிமேல் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகணும். அவங்க அந்த சூழ்நிலை வரும். ஏன்னா அடுத்தது வேறு தயாரிப்பாளர் புக் பண்ண போகிறது கூட யோசிக்க ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அவ்வளோ பெரிய டாபிக் ஆகிப்போச்சு இன்றைக்கி. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜ் போயிடும். இந்த மெசேஜ் போச்சு அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, சரி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் ஃப்யூச்சரில் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் இன்னும் அந்தளவுக்கு இன்னும் பெரிய இது ஆயிடல. அதனால் அவங்களுக்கு அந்த ஆகணுங்கிறது வந்து கண்டிப்பாக மனசுக்குள்ளே அது இருக்கும். அதனால் என்னடா இப்படி போய் எல்லாத்துக்கிட்டே இப்படி சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவமானங்கிறது வந்து கண்டிப்பாக மனசை உறுத்தும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு படங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைப்பாங்க. அதே மாதிரி ராஜன் சார்லாம் வந்து என்ன தோணுதோ டபால்னு அடிச்சுடுவார், ஒன்றும் வஞ்சகமே கிடையாது. எங்கேயோ நேரம் அங்கிருந்து நேரம் வந்தார், வந்தோன்னுமே தயாரிப்பாளர் பிரச்சனையை பற்றி ஆரம்பித்து ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறான் என்ன இதுங்கிறது சொல்லி ரொம்ப ஆதங்கமாக பேசினார். அவர் பேசினதில் அந்த வருத்தம் நிறையா தடவை எல்லாருமே அதை அனுபவிச்சது தான். ஏன்னா ப்ரொடியூசராக இருக்கிறவங்களுக்கு வந்து வர்ற கஷ்டங்கள் எனக்கு தெரியும். நான் ஒரு இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோடய ஆர்டிஸ்ட்டு காம்பவுண்டு தான்னா அவங்க வீடு 1500 பெட்ரோல் கேட்டாங்க. இந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த காம்பவுண்டு அப்படி போய் சேரணும், அங்கேருந்து இங்கே வர்றாங்க. ஏன் ஒரு 500 சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு சொல்கிறாரு, இல்லை அது எப்போ ஒரே ரேட்டு தான் 1500, எங்கேருந்து வந்தாலும் அப்படி தான் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டுகளே சில நேரங்களில் இப்படி ஒரு சின்ன விஷயமா அந்த மாதிரி நல்லா நடந்துக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அடுத்துல சின்ன ப்ரொடியூசர்களை பற்றி பேசும்போது சொன்னாங்க, நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க தேட்டர்களில் கண்டிப்பாக ஒரு சின்ன படம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு சட்டம் போடக்கூடாது? எப்போ பாரு பெரிய படம் தான் ஓடிட்டுருக்கணும் அப்படிங்கிறது அது நீதி இல்லையே. உங்கள் தேட்டரில் சின்ன படமும் ஓடணும் அப்படின்னு சொல்லி சின்ன படத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒரு ஷோ வந்து முக்கியமான ஷோ ஏதாவது ஒரு பண்ணுறேன்னா காலை காட்சி வந்து நீ வேணா கொடுத்தீங்கன்னா காலை காட்சிக்கு யார் வரப்போகிறா? பெரிய படத்துக்கு வந்து காலை காட்சிக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வருவாங்க. நீ அவனை கொண்டு போய் காலையில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் அவனுக்கு வந்து யாரும் கூட்டம் வரலன்னா இல்லை கூட்டம் வரல நான் தூக்கிடுறேன்னு சொன்னேன் இப்படி. அதனால் கண்டிப்பாக சின்ன படத்துக்கு வந்து எந்த தேட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல தேட்டர்களில் வந்து அந்த 12:30 மணி ஷோ இல்லைனா ஒரு 3 மணி ஷோ இல்லைனா ஏதாவது ஒரு ஷோ அந்த அவங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக சின்ன படங்கள் வந்து ஓடுறதுக்கு. ஏன்னா இப்போ மவுத்து டாக் வர்றதுக்குள்ளேயே வந்து அவங்க டக்குன்னு வாங்கி மாற்றிடுறாங்க. இந்த மவுத்து டாக்கோடு இல்லாமல் இன்னொரு டாக் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த புதுசாக எவனா ஒருத்தனை கமெண்ட் பண்ணால் அவன் கொஞ்சம் காசு கொடுக்குறான் போலுக்கு. அதனால் 3 நாள் 4 நாள் இல்லைப்பா சரியில்லைன்னு சொல்லிட்டு டப்புன்னு அவங்ககிட்ட கொஞ்சம் காசு வாங்க, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கிறதா சொன்னாங்க. அதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் முதல்ல வந்து சின்ன படம் ஓடணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தேட்டர்களில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சின்ன படம் எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஏதாவது ஒரு படம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா. ஏன்னா கூட்டம் வர்றதும் கூட சில நேரங்களில் தேட்டரை பார்த்து தான் வர்றாங்க. ரொம்ப சில தேட்டர்களுக்கு வந்து கூட்டமே வர்றதில்லை. அவனுக்கு இந்த வெயில் காலம்னா இந்த ஏசி இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், வந்து பார்க்கிங் வசதி இருக்கணும், 2 வீலர்லேருந்து 4 வீலர் எது வேணாலும் நிறுத்துறதுக்கு அவனுக்கு சௌகரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இத்தனையெல்லாம் பார்த்து அந்த தேட்டருக்கு வர்றாங்க. அதனால் நல்ல தேட்டர்கள் அப்படிங்கிறது வந்து சின்ன படங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாகப்படுது.
ஸோ அது வந்து இப்போ இவரெல்லாம் பேசுனதுனால எனக்கு நானும் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் சில படங்களெல்லாம் கூட சித்திரம் பேசுதடி அந்த படம் ஃபஸ்ட்டு மிஸ்கின் ரிலீஸ் பண்ணப்போ ப்ரிவியூ கூப்பிட்டப்போ நான் போய் பார்த்துட்டு என்ன இப்படி போய் இதை ரிலீஸ் பண்ணிட்டு 1வது நாள் 2வது நாள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு வாரம் வந்து 10 நாள் முன்னால் சொல்லி இந்த படத்தை போட்டு இது நாங்கள்லாம் அதை பற்றி நிறைய பேசுனதுக்கப்புறம் நீ ரிலீஸ் பண்ணியிருந்தால் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மிஸ் பண்ணிட்டு நல்ல படத்தை வந்து யாருக்குமே கரெக்டான முறையில் பாப்புலாரிட்டி பண்ணாமல் அது கரெக்டான ப்ரொமோஷன் கொடுக்காம நீ பண்ணிட்டே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பேசினேன். நான் அப்புறம் இது வந்து தெரியாமல் போயிடுச்சு, தெரிஞ்சிருந்தால் இந்த படம் மிகப்பெரிய லெவலில் போடுறதுன்னா அதுக்கப்புறம் உடனே அவர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் வந்து நான் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு உடனே படத்தை போடுங்கன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரிலீஸ் பண்ணார் மறுபடியும் வாங்கி ஒரு கேப் விட்டு. அதுக்கப்புறம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். அது மாதிரி சில படங்களுக்கு வந்து கரெக்டான அறிமுகம் இல்லைன்னு சொன்னோம்னா திடீர்னு அந்த படத்துக்கு வந்து வெற்றி கிடைக்கிறது இதாகிரும். இப்போ இது வந்து என்னென்னா இவங்க கோபி அவங்க படம் பார்த்துருக்காங்க, படம் பார்த்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கே கூட படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த டைட்டில் வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது. அப்புறம் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க இது மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கிட்டே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பப்ளிசிட்டி இப்போ இவங்கெல்லாம் பேசுனது கொஞ்சம் விவகாரமான பிரச்சனையெல்லாம் வேறு பேசியிருக்காங்க. அதெல்லாம் யூடியூப்பில் போகும்போது எல்லா மேட்டர்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் தான் பேசினாங்களா சதுரடி 3500 அப்படின்னு சொல்லி மைண்டில் நல்லா ரெஜிஸ்ட் ஆகும். அதனால் படத்தின் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹீரோயின் வராதது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்னு தான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறது அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இனியா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வராதது வந்து ஒரு பெரிய வருத்தம் எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற போது வந்து நான் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரூலேன்னு வந்து ஒரு கீ மெம்பர்ஸ் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து கீ மெம்பர் தான். அந்த மதிப்பு தான் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படின்ற போது அந்த மதிப்பு அவங்களும் ஈக்குவலாக வைக்கணும். ஒரு ப்ரொடியூசர் நினச்சாதான் டேரக்டர், ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ப்ரொடியூசர் வந்து எப்பயுமே மெழுகுவத்தி மாதிரி இருக்காங்க, வெளிச்சத்தை கொடுத்துட்டு மற்ற தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு. ஸோ அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம். சுபாஷ் சார் சொன்ன மாதிரி எனக்கு பர்சனலாக ரொம்ப வருத்தம் தான். பட் இருந்தாலும் வந்து நான் ஆஸ் ரிலீஸ் பண்ணுற பர்சனாக வந்து அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படி அதை பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். அதை நான் கற்றுட்டு இருக்கேன், சினிமாலே தான் இருக்கேன். 17 ஹவர் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறேன், 6 ஹவர் தான் தூங்குறேன். ஸோ அதனால் வந்து அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அவங்க வந்திருந்தாங்கன்னா ஒரு ஆடர் வேல்யூவாக இருந்திருக்குன்றது தான் என்னோட ஒரு ஆப்ளிகேஷன். இந்த ஒரு கோரிக்கையாக வந்து நான் ப்ரெஸ்ஸுக்கு வைக்கிறேன். அதுக்கப்புறம் அது என்னது நடிகர் சங்கத்துக்கு வந்து இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அவங்க ஏதாவது ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் வந்து தானு சாரும் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கஸ் பாக்யராஜ் சாரும் வந்து வராங்கன்னா அதான் எங்களுக்கு பூஸ்டப்பு, அதான் எங்கள் எல்லாருக்குமே பூஸ்டப். வேறு எதுவுமே எங்களுக்கு பூஸ்டப்பே கிடையாது. இப்போ அவங்க வந்து வராங்க, நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. அவ்வளோ கோடி செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி அதில் தான் அடங்கியிருக்கு, படம் ஓடுறதுலையோ மற்ற விஷயத்துலையோ கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக இந்த படத்தை நான் எடுத்து பண்ணுறேன்றதுல வந்து எனக்கு ஒரு டிஸ்கஸ்டிங்கான இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கஸ்டிங் ஃபார் மீ தட் இனியா ஹசன்ட் even attended the call or neither she hasn't had any responsibility for the producer. இப்போ எனக்கு I am a different person, okay, அப்போ நான் வந்து I'm just releasing the film, but as a producer he is completely hurt and Inia has to answer this and she is responsible for this. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரு படம் எடுப்பது மிகவும் அரிது. அதனினும் அரிது அதை திரைக்கு கொண்டு வந்து வெளியிடுதல். அந்த வெளியீட்டை என் உடன்பிறவா சகோதரர் ஜேஎஸ்கே கோபி அவர்கள் இணைந்து தயாரிப்பாளருக்கு பெரும் உதவிகரமாக துணை நின்று உதவி இருக்கிறார். படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸைட்டிங் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் செவி துளிர்கிறது, சிந்தை மகிழ்கிறது. ஆகவே நல்ல சூழலில் இந்த படம் திரையிடப்பட்டு மாபெரும் வரவேற்பனை அங்கிங்கெனாதபடி எங்கும் வசூலை வாரி குவிக்கும் வண்ணம் மிக சிறப்பான வெற்றி அடைந்திட
என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.